இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருச்சி மாவட்டத்தில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த பூலாங்குளத்துப்பட்டி கிராமம். 100க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தில் சாலை வசதி தொடங்கி குடிநீர், தெருவிளக்கு, பள்ளி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் அன்றாட தேவைகளுக்கே அல்லல் பட வேண்டிய சூழலுக்கு இக்கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நான் இதுவரைக்கும் 10-11 மனு கொடுத்துருக்கேன். கிளர்கிட்ட சொல்லியிருக்கேன், தலைவர்கிட்ட முன்னாடி இருந்தப்போ சொல்லிட்டேன். திருப்பி இங்கே முகாம் போட்டாங்க, அதுலேயும் நான் அனுப்பிச்சிட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கேன். யூனியன் ஆஃபீஸ்லேயும் நான் போயிட்டு இருக்கனால கொடுத்துருக்கேன். எந்த நடவடிக்கையும் வரல. கேட்டால் வரும், அளந்துருக்கேன் ரோட்டை, வருங்கிறாங்க, எந்த வளமும் வரல. இந்த ஸ்டாலின் வந்து ரொம்ப மோசங்க. கேட்டோம்னா அங்கே இருக்கிற வரல, பண்டு வரல, இந்த பண்டு வரலங்கிறேன். எப்போ பண்டு வர்றது, எப்போ போகிறது ரோடு? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு புலங்குளத்துப்பட்டி உள்ளே போகிற ரோடு வந்து கிட்டத்தட்ட போட்டு வந்து அவங்களுக்கு 20 நாள் 25 நாளே ரோடெல்லாம் பேந்துருச்சு. பேஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்து எழுந்திரிச்சிருக்காங்க. குழந்தைங்களும் மழை தண்ணி கிடந்தால் குழந்தைங்களுக்கு அது பாதுகாப்பே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சாக்கடை போட்டிருக்காங்க. அந்த சாக்கடை பூரா மண் அடைச்சி எல்லாம் தேங்கி கிடக்குது. தண்ணி என் வீட்டு உள்ளே வந்துடுது. சாக்கடை வளைஞ்சு தண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்துடுது. பாம்பு உள்ளேருந்து சாக்கடையிலேருந்து வந்தால் எங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா சாக்கடையை சீரமைக்கவே இல்லை. சாலை வசதிகள் இல்லாத கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக முதன்முறையாக போடப்பட்ட தார் சாலைகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. குண்டும் குழியுமான சாலைகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத காரணத்தினால் எப்போது மழை பெய்தாலும் கழிவுநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்து சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஊரில் வந்து பொதுவாக வந்து குளத்துக்கு வர வரத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க. அந்த குளத்து வரத்தை சரி பண்ணால் ஊருக்கு குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் குறையும். அதை விட்டு அந்த பால்வாடி கட்டியிருக்காங்க. அந்த பால்வாடியில் வந்து பிள்ளைங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம்? பிள்ளைங்க ரோடு ஓரத்தில் கட்டியிருந்தா பிள்ளைங்க வந்து ரோட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு காரில் வந்து விழுந்தால் என்ன ஆகுறது? என்னுடைய குழந்தை வந்து ரோட்டுக்கு வந்துடுச்சு. என்னதான் ஒரு 2 பேர் இருந்து பார்த்துக்கிட்டாலும் அவங்களையும் சின்ன பிள்ளைங்க ஏமாத்தான் செய்யும். அதுக்கு முறைப்படி ஒரு காம்பவுண்டு, ஒரு கேட்டு இருந்தால் தான் அவங்களும் பாதுகாக்க. அவங்கள சொல்கிறத விட செய்கிறவங்க கரெக்டாக செய்யணும். குழந்தைங்களுக்கு வந்து விவரம் தெரியாத குழந்தைங்க, அந்த விவரம் தெரியாத குழந்தைங்களை வந்து எந்த இடத்துல வச்சு எப்படி பாதுகாக்கிற முறையில் அந்த கட்டணமே கட்டிக்கணும். அவங்க வந்து கட்டணம் கட்டினா போதுன்ற லெவலில் கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் குழந்தை வந்து ரோட்டுக்கு போனது உண்மை. இது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாதுகாப்பும் இந்த குளத்துக்கு வரத்து உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை என்றைக்கும் குறையும். இந்த போரில் தண்ணி இல்லை, இந்த தண்ணி வரலன்ற பிரச்சனை எல்லாம் தீர ஊருக்கு. மாதத்திற்கு 10 நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் குடிநீரும் குறிப்பிட்ட அளவு மட்டுமே வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சுற்றுச்சுவர் கூட இல்லாமல் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தை ஆக்கிரமித்திருக்கும் விஷ ஜந்துக்களால் குழந்தைகளை அம்மையத்திற்கு அனுப்பி வைக்கவே அச்சப்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் ஹைவேஸ்ல இருந்து நம்ம வடக்கமாப்பட்டைக்கும் அரியாறு வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்தாங்க. பஞ்சாயத்து தலைவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாரு. போட்டு 20-25 நாள்லேயே ரோடு பேர்ந்துருச்சு. ரோடு போடும்போதே பாதி பேர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி மணியண்ட ஒன்றியத்திலேயே பேசி இது பண்ணோம். யூனியன் ஆஃபீஸில் அவங்க வந்து ஆளுங்கட்சினால் பணத்தை வாங்கிட்டு வந்தவங்க ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ஒரு 8-7 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து குடிநீர் வந்து சரியாக வசதி இல்லை. நாங்கள் கிராமத்துக்கு அதில் வந்து கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டர் சரியான முறையில் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. குடிநீர் தொடங்கி அங்கன்வாடி மையம் வரை எந்தவித அடிப்படை வசதியும் முறையாக இல்லாமல் காட்சியளிக்கும் பூலாங்குளத்துப்பட்டி கிராமம் மனிதர்கள் வாழவே தகுதியற்ற கிராமமாக மாறி வருகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் திருச்சி செய்தியாளர் தீபன்.